உங்கள் சந்தோஷத்தை தடை பண்ணுது, உங்கள் நலத்தை சிதைக்குது, உங்களுடைய நிம்மதியை கெடுக்குது, உங்கள் வளர்ச்சியையும் இது தடுக்குது. நோயில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த 3 மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் இதில் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் மனப்பூர்வமாக செஞ்சிட்டா அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நோய் நொடி இல்லாமல் 100 வருஷம் வாழலாம். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலுமே சரி, அதை தீர்ப்பதற்கு உண்டான 3 வழிமுறைகளை இதில் நாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கோம். இதுக்கு எந்த காசும் கட்ட வேண்டாம், எந்த அலைச்சலும் இல்லை. இது சில பேர் சொல்லுவாங்க ஜெனட்டிக் வைஸாக வந்திருக்குதுன்னு. அதை கூட நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நமக்குள்ளே இருக்குதுன்றத புரிஞ்சு இந்த ஆடியோவை முழுக்க கேளுங்க. கேட்டால் உங்களுக்கு தெரியும் இந்த நோய் கண்டிப்பாக குணமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த ஆடியோ உங்களுக்கு ஏற்படுத்தும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு தரக்கூடிய ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷன் எது இல்லை அப்படின்னாலும் வாழ்ந்துடலாம். ஆனால் நோயோட வாழ்வது இருக்கே, அது பெரிய சவால். நோய் வந்துடுச்சு அப்படின்னாவே நம்மால் வேற எதையுமே சிந்திக்க முடியாது. ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் நினைச்சதை எதையுமே சாதிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. நல்லது கெட்டது விஷயத்துக்கு கலந்துக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட துணி அடிக்க வைக்கிறோமோ, சாப்பாடு அடிக்க வைக்கிறோமோ, ஆனால் மாத்திரையையும் அடிக்க வச்சுக்கணும். இது எல்லா குடும்பத்திலையும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இது ஏன் தொடர்ந்து இந்த நோய் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு அப்படின்றது இல்லை. வந்துடுச்சு மாத்திரை போட்டுக்கலாம், வந்தா மாத்திரை போட்டுக்கலாம், வந்துடுச்சு மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும், வந்தால் ஒரு மாத்திரையை போட்டால் வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்றவங்களும் தான் அதிகம். கடவுள் கொடுத்த உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட நான் விடாமல் எப்படி இந்த கடவுள் எனக்கு இந்த உடம்பை கொடுத்தாரோ அதே அளவில் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் இந்த உடம்பை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே போயிடுச்சு. நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்திருக்கா? நான் ஒரு வயசான பெரியவர்கிட்ட கேட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month முன்னாடி இருக்கும். அவருக்கு ஏஜ் 95 years. அவங்க ஒரு மீட் பண்ண வேண்டிய ஒரு பர்பஸ் இருந்தது. அதனால் நம்ம மீட் பண்ணியிருந்தோம். அப்போ நான் பழைய வயசானவங்க கிட்ட அவங்களோட பழைய வாழ்க்கையை நான் கேட்பேன். ரொம்ப ஆர்வம் அதிகம். இப்போ இருக்கக்கூடிய மனுஷன் எப்படி வாழறா,
அப்படி இருந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தா அப்படின்றத யாரை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம தாத்தா பாட்டி வச்சு தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு தாத்தா இறந்து 10 வருஷம் ஆகுது, 10-15 வருஷம் ஆகுது. பாட்டியும் இல்லை. அப்போ நான் யாருக்கிட்ட கேட்க முடியும்? இப்போ எனக்கு தாத்தா பாட்டி இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக நிறைய விஷயம் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா நிறைய நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. அப்போ எனக்கு திடீர்னு அந்த தாத்தா சொன்னது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. தம்பி, நாங்கள் கிராமத்தில் இருந்தோம். அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரே ஒரு மருத்துவர் இருப்பார், அது நாட்டு மருத்துவர். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துடுச்சுன்னா அவர்கிட்ட தான் போவார், அவர்கிட்ட தான் போவோம். அவர் தான் மருந்து கொடுப்பாரு. 3 நாள் சாப்பிடுவோம், 4 நாள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சரியாக போயிடும். ஆனால் இந்த காலத்தில் ஒரு உறுப்புக்கும் 5 ஸ்பெஷலிஸ்ட், 6 ஸ்பெஷலிஸ்ட், இப்படி தெருவா இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு அவருடைய கான்வர்சேஷன் இதெல்லாம். தெருவுக்கு 10 ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் கூட்டம் நிரம்பி வழியுது. அவருக்கு அடிக்கடி தோணுமா, இது வேற்று கிரகமா? நாம் இருந்தது தாண்டி இது வேற்று கிரகவாசிகளா? இங்கே நாம் எப்படி மாறணும் அப்படின்னு அவர் யோசிப்பாராம். இன்னைக்கு வரைக்கும் அந்த தாத்தாவுக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை. ஆனால் அந்த தாத்தாவோட பேரனுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அண்டு கொலஸ்ட்ரால் இருக்குது. ஒரு 10-12 வயசுலேயே அவர் பவர் கிளாஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு, அதாவது கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாரு. டஸ்ட் அலர்ஜி இருக்குது, ஆஸ்துமா கம்பைண்ட் இருக்குது. ஒரு நாளைக்கு என் பேரை 10 மாத்திரை போட்டுக்கிறான். ஆனால் எனக்கோ இப்போ வரைக்கும் பிபி இல்லை, சுகர் இல்லை. கேட்டால் என் பேரை சொல்கிறான், நீங்கள் அந்த காலத்து ஆள், நான் இந்த காலத்து ஆள் அப்படின்னு. அப்போ இவர் கேட்டாரா, அந்த காலத்து ஆளுங்களுக்கு தானேப்பா நோய் அதிகமாக வந்திருக்கணும், இந்த காலத்து ஆளுங்களுக்கு நோய் ஏன்ப்பா வருது? அந்த காலத்தில் நாங்கள் கண்டதாக சாப்பிட்டோம், ஆனால் இன்றைக்கி என்ன சாப்பிடணுன்ற விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்குதுல்ல, அப்புறம் ஏன் நோய் வருது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் யாருக்கு என்னென்ன நோய்கள் இருக்குது? அது உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த தாத்தா சொன்னது அவருடைய பேரனுக்கு மட்டும்தான் நடந்திருக்கா, இல்லை எல்லாருக்கும் நடந்திருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் அப்பாவுக்கு பிபி இருக்குது, அம்மாவுக்கு சுகர் அண்ட் பிபி இருக்குது. வேறு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இருந்துச்சு, நான் அதை மாத்திரைகள் மூலமாக தாண்டி சாயப்பாவுடைய சக்தியின் மூலமாக சில வழிகளை நான் செஞ்சதன் மூலமாக அதை நான் குட் பை சொல்லிட்டேன். இப்போ யாருக்கு என்னென்ன இருக்குதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போது இது வரைக்கும் பேசின விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது. பட் இனி நாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிகள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி நம்ம வாழ போகிறோம். யாருக்கெல்லாம் இதில் உடன்பாடு இருக்குதோ அவங்க மட்டும் ஆடியோவை தொடர்ந்து கேளுங்க. இல்லைன்னா எனக்கு உடன்பாடு இல்லை, நான் இங்கிலீஷ் மெடிசனை தான் நம்புகிறேன், இங்கிலீஷ் மெடிசனில் இல்லாதது எதுவுமே உலகத்தில் இல்லை அப்படின்றவங்க உங்கள் பொன்னான நேரத்தை இந்த ஆடியோவை கேட்பதன் மூலமாக வீணடிக்க வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். முதல்ல நல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் என்ன மாத்திரை சாப்பிட்டீங்களோ அந்த மாத்திரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். நான் நிறுத்த சொல்லவே இல்லை. இந்த மாத்திரையை உங்கள் டாக்டர் எப்போ போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறாரோ அன்னைக்கு நிறுத்துங்க. நீங்களா டாக்டர் கிட்ட இந்த மாத்திரையை நிறுத்தட்டுமா, அது பண்ணட்டுமா, இது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். கரெக்டாக 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிப்ரவரியை விட்டுருங்க, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாதமும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சிதறாமல் ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ண தயாராக இருக்கீங்க? ஒரு பெரிய சாட்சியாக அன்பே சாயை கொண்டு போய் நிறுத்தணுன்றது என்னுடைய எண்ணம், என்னுடைய கனவு.
என்னுடைய கனவை நினைவாக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட கனவு என்னன்னா, அன்பே சாய் குடும்பத்தில் யாருக்கும் எந்த விதமான நோயும் இல்லை, அவங்க ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு உங்கள் காதுலேயே வேற ஒருத்தவங்க சொல்லணும். அப்போ நீங்கள் சொல்லணும், எப்பா நானும் அன்பே சாய் தான், எப்படி எங்கள் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியும்னு நீங்கள் கேட்கணும். அந்த நிலையை நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம சேர்க்கணும். நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் 100க்கு 100 உண்மையான விஷயங்களே, நடக்கக்கூடிய விஷயங்களே. நடக்காததை பற்றி பேசுகிறதுக்கோ உங்கள் டைமை எடுத்துக்கிறதுக்கோ நான் வரலை. ஏன்னா உங்களுக்கும் 1000 வேலை இருக்குது, எனக்கும் 1000 வேலை இருக்குது. அப்போ நான் வேலையை ஒதுக்கி நான் செய்கிறேன், நீங்களும் வேலையை ஒதுக்கி கேட்குறீங்கன்னா இங்கே நல்ல விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்கு நடக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே. அப்போ நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம தயாராக இருக்கோம். நிறைய பேர் சொல்றீங்க சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்கன்னு. ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதனுடைய சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு புக் எடுத்திங்கன்னா பொருளடக்கம் அவரை பற்றி இவரை பற்றி படிக்கிறதெல்லாம் விட்டுடுவோம். அதுவும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை தான் சொல்லி கொடுக்கும். அப்போ இந்த விஷயத்தை எல்லாம் மனசில் வைக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை பெருகணும். இதுதான் மெயினான விஷயமே. நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிள், உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்னா நீங்கள் யாரை பார்ப்பீங்க? உங்களை தானே பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் சாயப்பாவையே பார்க்கலாம் கண்ணாடி முன்னாடி நின்னா. அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ்னால் நான் தினமும் பண்ணிகிட்டு இருக்கேன். இனி கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக்க போகிறேன். எப்படின்னா, நம்ம மனசில் இருக்கிற விஷயத்தை நம்ம வெளியில் கொண்டு வருவதற்கு நான் முயற்சிகள் செய்ய போகிறேன். அந்த முயற்சிகளில் இதுவும் ஒன்று. அப்போ கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய சாயப்பாவோட உருவத்தை மட்டும்தான் அந்த கண்ணாடியில் பார்க்கணும். ஸோ எண்ணங்கள் தான் வாழ்க்கை. அப்போ என்னோட எண்ணங்களில் முழுவதும் சாயப்பா நிறைஞ்சிருக்காரு. ஸோ நான் பார்க்குற இடம் எல்லாம் சாயப்பாவாக இருக்கணும். கண்ணாடியில் பார்க்கும்போதும் அந்த சாயப்பாவை கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ இது மாதிரியான நிறைய முயற்சிகள் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நாம் செய்ய போகிறோம். முதல்ல அதுக்கு நான் சில விஷயத்தை செஞ்சு அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சாயப்பாவை கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கலாம். இது சீக்கிரமாக நடக்கும். முதல்ல இந்த நோயை பற்றி நம்ம பேசிடுவோம். ஏன்னா உடம்பு இருந்தால் தான் எல்லாமே, உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய் அதிகபட்சமாக சொல்லக்கூடியவங்க சுகர், பிபி அண்டு கொலஸ்ட்ரால். இந்த 3 விஷயங்களும் எல்லா மனுஷனுக்கும் இப்போ ஜென்ரலாக வந்துடுச்சு. 50% பீப்புள்ஸ் டயபெட்டிக்ஸால் அஃபெக்ட் ஆவாங்கன்னு ஆராய்ச்சி சொல்லியாச்சு. ப்ரீ டயபெட்டிக்ஸ், அதாவது மாத்திரை இல்லாமல் மாத்திரை தேவையில்லைங்க ஆனால் டயபெட்டிக்ஸ் இருக்குதுங்க அப்படின்றவங்களும் ஏராளமாக பேர் இருக்காங்க. உங்கள் சுகர் லெவல் 120க்கு கீழே இருந்தால் தான் உங்களுக்கு சுகர் இல்லைன்னு அர்த்தம். 150, 160 இருந்துச்சுன்னா சுகர் இருக்குது ஆனால் மாத்திரை வேண்டான்னு அர்த்தம். 200க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மாத்திரை சாப்பிட்டே ஆகணும்னு அர்த்தம். இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் பிபி எவ்வளோ இருக்கணும்? 120 அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறது பிபி. இந்த சுகரும் பிபியும் எதனால் வருது அப்படின்னா ஜெனட்டிக் வைஸாக வருதுன்றத ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். கடவுளோட ஆசீர்வாதம் தான் இங்கே முக்கியமான காரணம். 2வது, நம்மளாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்கள். நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு கவனம் இருக்கணும். உனக்கு பிடிச்சதை சாப்பிட்றியா, இல்லை உனக்கு ஆரோக்கியமானதை சாப்பிட்றியா, இல்லை உன் உடம்புக்கு ஏற்றதை நீ சாப்பிட்றியா? இப்போ ஆரோக்கியமான சாப்பாடுக்கும் உன் உடம்புக்கு ஏற்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே இருக்குது. ஆரோக்கியமான சாப்பாடு தான், ஆனால் அது உன் உடம்புக்கு பிரச்சனையாக்கிடுமே. ஃப்ரூட்ஸ் நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். காலையில்
இயற்கை சாப்பாடை சாப்பிடணும். அப்போ ஃப்ரூட்ஸோ ஏதோ சாப்பிடலாம். ஆனால் 260 270 சுகர் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரூட் சாப்பிட முடியாது. ஆரோக்கியமான சாப்பாடு தான், ஆனால் அது உன் உடம்பை ஏற்றுக்கணும்ல. இந்த தவறுகளை நிறைய பேர் செய்கிறாங்க. நல்லது தானே ஃப்ரூட் சாப்பிட்டா, நான் சாப்பிட்டேன் ஆனால் சுகர் வந்துருச்சுன்னா, ஆமாம் நல்லது தான், பொதுவாக அது நல்லது தான். ஆனால் உன்னோட உடம்புக்கு அது ஏற்றுக்கலைன்னா அது உனக்கு கெட்டது. அப்போ ஃப்ரூட் சாப்பிட்றது உனக்கு மட்டும் கெட்டது. ஏன்னா நீ சுகர் 250 260 290 300 வச்சு இன்சுலினை போட்டுட்டு இருக்கிற உனக்கு ஃப்ரூட்ஸ் தேவைப்படுதா? அப்போது உன் உடம்புக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ. துவர்ப்பை அதிகமாக எடுத்துக்கோ, கசப்பை அதிகமாக எடுத்துக்கோ. இதை தினமும் ஃபாலோ பண்ண. நீ தினமும் ஃபாலோ பண்ணிப்பாரு. தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடி, வாரத்தில் 2 நாள் பாவக்காய் ஜூஸ் குடி. வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோ, வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கோ. நீ எந்த அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சி பண்ண. உன் நெத்தியில் வேர்வை வர வரைக்கும் நீ நட, இல்லை உடற்பயிற்சி செய். இப்போ உன்னோட பிபியும் சுகரும் கண்ட்ரோல். 3 மாதம் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஆவரேஜ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அதிகபட்சமாக ஐ திங்க் 300 400 வரும். எவ்வளவோ செலவு பண்ணுறோம்ல. ஒரு மொபைலுக்கு டேட்டா எவ்வளோ போடுறோம்? 250 போடுறோம் ஒரு மாதத்துக்கு. அப்போ ஆரோக்கியத்துக்காக 250 செலவு பண்ணுறது தப்பே இல்லை. இன்றைக்கே லேபுக்கு போங்க, லேபில் போயிட்டு 3 மாதம் ஆவரேஜ் எடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுகர் எடுங்க, சாப்பிட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுகர் எடுங்க, ப்ளஸ் 3 மாதம் ஆவரேஜ் சுகர் எடுங்க. எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாளையில் இருந்து டே 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது சுகர் டெஸ்ட் எடுத்ததில் இருந்து நீங்கள் ஆரம்பிங்க. கரெக்டாக 3 மாதம். நான் 48 நாள் 90 நாள்லாம் சொல்லலை, கரெக்டாக 3 மாதம். இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் ரிப்போர்ட் எடுங்க. அது வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் செக் பண்ணி பாருங்கள். அதில் இம்ப்ரூவ் ஆகியே தீரணும். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ நோய் வந்துடுச்சு, இதை நம்ம என்ன செய்யலாம்? உங்களுக்கு வந்தது ஒரு நோயே இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட்டு எல்லாமே இட்ஸ் அ வெரி க்யூரபிள். உங்கள் கண்களுக்கு முன்னாடி மாத்திரை டப்பாவை நீங்கள் பார்க்கவே கூடாது. மாத்திரை டப்பாவை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடுங்க. உங்கள் கண்களுக்கு அந்த மாத்திரை தெரியவே கூடாது. எல்லாரும் மாத்திரை டப்பாவை ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி. ஏன்னா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நேற்று நம்ம வீட்டில் அம்மாவுக்கு மாத்திரை 1 மாதத்துக்கு உண்டான மாத்திரை வாங்கி கொடுத்தேன். அந்த மாத்திரை டப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸை எவ்வளோ நெருக்கமாக வச்சு தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களோ அது மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஆடியோ கொடுக்கணுன்ற தாட்டே எனக்கு வரலை. அந்த மாத்திரை டப்பாவை பார்த்தா உடனே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு. அதனால் அந்த மாத்திரை டப்பா உங்கள் கண்கள் பார்வையில் இருந்து வேறு தள்ளி இருக்கட்டும். அது நீங்கள் எந்த இடத்துக்கு உங்கள் வீட்டுக்கு அதிகமாக போகாமல் இருக்கீங்களோ அந்த இடத்துல எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான மாத்திரை எப்போ வேணுமோ அப்போ மட்டும் எடுத்துகிட்டு அந்த மாத்திரைக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சாயப்பா கிட்ட மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மாத்திரை டப்பாவை தலையில் சுற்றி நான் தூக்கி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறத செய்யுங்க. நான் சொல்கிறத நிச்சயமாக நீங்கள் செய்யணும். ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த மாத்திரையை எடுத்து உங்கள் தலையில் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டு, ஓகே, நெத்திக்கிட்ட வச்சுக்கோங்க கையை. அந்த மாத்திரை இங்கே வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. சீக்கிரமாக இந்த மாத்திரையை நான் தூக்கி எறியணும் அப்படின்னு ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் அந்த கைகளை வச்சு நெத்தியில் ஆரம்பித்து பின்னாடி வந்து மறுபடியும் நெத்திக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த மாத்திரையை சாப்பிடுங்க. இந்த மாத்திரை இன்னும் கொஞ்ச நாட்களில் தூக்கி எரியணும் அப்படின்னு நினச்சி அந்த மாத்திரையை சாப்பிடுங்க. இது மாதிரி நீங்கள் எத்தனை மாத்திரை சாப்பிட்றீங்களோ அத்தனை மாத்திரையும் ஒன்றா கையில் வச்சுக்கோங்க. ஒரு 3 மாத்திரை, ஒவ்வொன்றுக்கும் சுற்றி போட வேண்டாம். அந்த 3 மாத்திரையோ 4 மாத்திரையோ அத்தனையும் பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுக்கிட்டு கைகளை
நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, பிரித்து கூட வைக்க வேண்டாம், ஏன்னா கையில் இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைலாம் ஒட்டிட போகுது. ஒவ்வொரு மாத்திரையும் தனித்தனியாக கட் பண்ணி, இதெல்லாம் செய்யணும் நீங்கள். கட் பண்ணி அதை வந்து பேக்கெட்டில் இதில் வந்து கையில் வந்து நல்லா பிடிப்போட வச்சு அதை வந்து தலையை சுற்றி ஒரே ஒரு தடவை, இனிமேல் இந்த மாத்திரை என் வாழ்க்கையில் சீக்கிரமாக நான் தொலைக்கணும், இது அன்பே சாயப்பா மேலே ஆணையாக நடக்கணும், அன்பே சாயப்பா மேலே ஆணையின் படி நடக்கணும். அந்த மாத்திரை கூட பயப்படும். ஏன்னா நீங்கள் சொன்னது சாயப்பாவின் ஆணையின் படி. புரியுதா உங்களுக்கு? சாயப்பா இந்த உலகத்தையே படைச்சவர். இந்த கேவலம் இந்த மாத்திரைக்கு பவர், மாத்திரை வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அதை விரட்டுவதற்கு அவருக்கு சக்தி இல்லையா? அப்போது அதை வந்து சுற்றி நீங்கள் தூக்கி எறியணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, மாத்திரையை சுற்றி எறிவது. அடுத்தது ரெண்டாவது என்ன செய்யணும்? நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி சாப்பிடணும். அதாவது இனி புளிப்பு, காரம், உப்பு இது எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த 3 மாதத்துக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் அதை சாப்பிட்டு ரசித்த மயக்கத்தில் இருக்குதுங்க. நீங்கள் அதுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அதுக்கு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுங்க. அப்போது நீங்கள் எந்த அளவில் சாப்பிட்றீங்களோ காரம், உப்பு, புளிப்பு அதை எல்லாமே பாதிக்கு பாதியாக குறைக்கணும். சுகர் இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு, அதிகபட்ச சுகர் இருக்கிறவங்க 200க்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டத்தை தயவு செய்து நிறுத்தணும். பேக்கரி பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது, ஹோட்டல் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. உங்களுக்கு சுகரை குறைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது, பிபியை குறைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது, கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது, இன்னும் என்னென்ன வியாதிகளுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்றது சத்தியமாக உங்களுக்கு தெரியும். இங்கே யாரும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் யூடியூப் இருக்குது, நீங்கள் நோண்டி இருப்பீங்க. இது என்ன பண்ணலான்னு அதை நீங்கள் தெளிவாக செய்யணும். ஒரு அட்டவணை போடுங்க, நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க. மாத்திரை தலை சுற்றி போடணும். ரெண்டாவது, உங்கள் நோய்க்கு ஏற்ற மாதிரியான சாப்பாடை சாப்பிடணும். இந்த 2 விஷயங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாயப்பா கிட்ட உணவே என்னது, உணவே மருந்து, இதுதான் என்னோட மருந்து, அந்த மாதிரி நினைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை உட்கொள்ளணும். ரெண்டாவது, சாப்பிடும்போது யாரும் எந்த பேச்சும் பேசக்கூடாது, மொபைல் நோண்டக்கூடாது, வேற எந்த சிந்தனைகளும் உங்கள் மனசு ஈடுபடக்கூடாது. வாயை மூடி சாப்பிடணும். எங்க வாயை மூடி தானே சாப்பிடுவோம், இல்லாட்டி சாப்பிட்டதால வெளியில் வந்துடும் சொல்கிறீங்களா? வாயை நல்லா நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம்? வாயை திறந்துக்கிட்டு சாப்பிடுவோம். அப்போது வெளியிலே இருந்து வரக்கூடிய காற்று கேஸ்ட்ரிக் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வாயை திறந்துக்கிட்டு சாப்பிட்றது, ஏதாவது நினச்சிக்கிட்டு சாப்பிட்றது. நீங்கள் ஒரு துக்கமான சம்பவத்தை நினச்சிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல அது ஜீரணத்தை கொடுக்காது. ஒரு சந்தோஷமான விஷயத்தை நினச்சிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். 2மே பிரச்சனை, நல்லதும் பிரச்சனை, கெட்டதும் பிரச்சனை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்லதில் இருந்து துன்பத்தையும் கொடுக்கும், துன்பத்தில் இருந்து நல்லதையும் கொடுக்கும். எதுன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அப்போ இந்த விஷயத்தை நாம் தினமும் ஃபாலோ பண்ணி ஆக்கணும். வாயை மூடிக்கொண்டு சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மாவு மாதிரி உள்ளே போகணும். இதை நீங்கள் செய்யணும். இது வந்து 2வது சாப்பிடும் முறை. ஓகே, இது சாப்பிடும் முறைன்னு போட்டுக்கோங்க. முதல்ல என்னது, இருக்கிற அத்தனை மாத்திரையும் தலையை சாயப்பட்ட ப்ரே பண்ணி இந்த மாத்திரையை தலையை சுற்றி தூக்கி எறிய வேண்டிய காலம். உங்களுக்கு எப்படி பிரார்த்தனை செய்யணுமோ அப்படி பிரார்த்தனை செய்யுங்க. நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும், அப்போ தான் அருள் கிடைக்கும்ல, சத்தியமாக நம்பாதீங்க. நான் சொல்லவும் மாட்டேன், நான் அப்படி தான் செய்யணும்னு உங்களை வற்புறுத்தவும் மாட்டேன். திஸ் இஸ் எ கான்செப்ட். இந்த மாதிரி நீங்கள் போங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தலையை சுற்றி எறிதல். 2வது
மென்று சாப்பிட்றது, யாருக்கிட்டையும் பேசாமல் சாப்பிடணும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் 2 hours கழித்து தான் தண்ணி குடிக்கணும். ஒரு வேளை தண்ணி கண்டிப்பாக தேவைப்படுது, புறையேறுது அப்படின்னா மட்டும் தண்ணி குடிக்கணும். அவசரத்துக்கு தண்ணி குடிக்கலாம், ஆனால் தேவையில்லாததுக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பாடை முழுங்கக்கூடாது, மென்று தின்ன வேணும். சாப்பாடில் கசப்பும் துவர்ப்பும் இருக்கிற மாதிரியான சாப்பாடு தினமும் வேணும். இது 2வது. 3வது, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி. இந்த 2மே இம்பார்ட்டன்ட். நடந்துக்கிட்டே இருங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு 10 நிமிஷம் ரொம்ப கேஷுவலாக இருக்கணும். வேகமாக நடக்கக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படும். ஒரு 10 நிமிஷம் அமர உட்காந்து அதுக்கப்புறமா மெதுவான ஒரு 15 நிமிஷம் இதை செய்யணும். எல்லா விலங்குகளும் பாருங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷன் மட்டும்தான் சாப்பிட்ட உடனே அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறான். அவன் சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த உடம்பு அப்போ தான் அவன் சாப்பிட்டதை ஜீர்ணிக்கும். சாப்பிட்டதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நடக்கணும். ரொம்ப கேஷுவல் வாக்கு, அப்படியே ஜாலியான ஒரு வாக்கு, அப்படியே இயற்கையை ரசிக்கிற மாதிரி. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அப்படியே ரசிச்சுக்கிட்டே நடங்க. வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ நடங்க. அதுக்கப்புறமா வேலை செய்யுங்க. ஸோ சாப்பிட்டதுலேருந்து 1/2 hour கழித்து தான் நீங்கள் வேலை செய்யணும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சாப்பிட்டோன்னே வேலை செஞ்சிங்கன்னா சாப்பிட்டது எல்லாமே எங்கே வரும்? மேலே வந்துடும். மேலே நின்றுடும். அதுக்கப்புறம் ஏப்பமாக வரும். ஏப்பம் வந்துச்சுனாவே உங்களுக்கு ஜீரணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அர்த்தம். கண்ணா பின்னான்னு ஜீரணிக்கக்கூடாது. அது அந்தந்த டைமிங்குள்ளே அது ஜீரணம் ஆகிடணும். இதை செய்யணும். இது உணவு முறை. அடுத்தது இந்த எக்ஸசைஸ், மனப்பயிற்சி, உடல் பயிற்சி. இந்த 2 பயிற்சியுமே முக்கியம். உடல் பயிற்சிக்கு நீங்கள் நடந்தாவே போதும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே பல் விளக்கி தண்ணி நல்லா குடிச்சு அதுக்கப்புறம் காலை கடன்களை முடிச்சுட்டு வயிற்றில் எம்டியான இடத்துல நீங்கள் வயிறு எம்டியாக இருக்கும்போது நீங்கள் 40 நிமிஷம் முதல்ல 30 நிமிஷம் நடங்க, அப்புறம் 40 நிமிஷம் நடங்க. புதுசாக நடக்கிறவங்க மெதுவாகவே நடங்க. அதுக்கப்புறமா உங்கள் வேகத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். 5000 ஸ்டெப்ஸு, மினிமம் 4000 to 5000 ஸ்டெப்ஸு, 40 minutes. ஸோ எது ஹையரோ அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்ல ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம், நான் இப்போ எப்படி நடக்கிறேன்னா 40 minutes 5000 ஸ்டெப்ஸு. ஸோ மினிமம் 40 minutes. அப்போ 40 minutes ஆகிருக்கும், 4200 ஸ்டெப்ஸ் ஆகிருக்கும்னா 5000 ஸ்டெப்ஸ் வர வரைக்கும் நான் நடப்பேன். கண்டிப்பாக காலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மனப்பயிற்சி, மனசுக்கு தேவையானது மெடிடேஷனும் பிராணாயாமமும். இதெல்லாம் அந்த காலைல பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சுட்டு நடப்பயிற்சி செஞ்சாலும் சரி, இந்த 3 விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் அவனுடைய நோய்கள் அடுத்த 3 மாதத்தில் இருந்து படிப்படியாக குறையும். அப்போ ஒரு 3 மாதமும் உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிடுச்சுன்னா இந்த வருஷ கடைசியில் நீங்கள் மாத்திரைகளை குறைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சில பேருக்கு மாத்திரையே இல்லாமல் சுகர் எங்கே போச்சுன்னு தெரியாது, பிபி எங்கே போச்சுன்னு தெரியாது, கெட்ட கொழுப்பு எங்கே போச்சுன்னு தெரியாது, இன்னும் என்னென்ன வியாதிகள் இருக்குதோ இது எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. இந்த மூட்டு வலி, முதுகு வலி, வயிற்று வலி இதெல்லாம் ஒரு நோயே கிடையாது. ஏன்னா மாத்திரை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நோய். முதுகு வலி, மூட்டு வலி, தலைவலி, கழுத்து வலி, வயிற்று வலி இது எல்லாமே நம்ம உடல் பயிற்சி சரியில்லைன்னா இதெல்லாம் நடக்கும். மூட்டு வலி ஏன் வருது? கைவலி ஏன் வருது? அது ஏன் நிறைய பேருக்கு லெஃப்ட் கை சில பேருக்கு வலிக்கும், சில பேருக்கு பல பேருக்கு ரைட் கை வலிக்கும். ஏன்னா வேலை செய்கிறது அத்தனை இந்த லெஃப்ட் கையை யூஸ் பண்ண மாட்டாங்க, ரைட் சைடு கையிலேயே வேலை செய்வாங்க. அதனால தான் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கை அதிகமாக வலிக்கும். சில பேருக்கு லெஃப்ட் கை வலிக்கும், ஏன்னா ரத்த ஓட்டம் போகாமல் அப்படியே நின்றுடும். அதனால் கையில் ஏதோ ஊசி குத்துற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் என்னென்னா
2 கையை ஆண்டவன் எதுக்கு கொடுத்தான்னா 2 கையிலையும் ஈக்குவலாக வேலை செய்வதற்கு. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நல்ல கையை பயன்படுத்தணும். 2வது டாய்லெட், இதுக்கு தான் இந்த கையை லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எல்லா வேலைக்கும் ஈக்குவலான ஒரு இது கொடுத்து நீங்கள் வேலை செய்யணும். அப்போ தான் கைகள் கரெக்டாக இருக்கும். மூட்டு வலி என்ன பிரச்சனை அப்படின்னா யாரும் அதிகமாக நடக்கிறதே இல்லைங்க. உங்களோட ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க 10,000 ஸ்டெப்ஸு ஒரு நாளைக்கு நடக்கணும். ஆனால் நான் சொல்லட்டுமா, நான் 30 நிமிஷம் ஆடியோ கொடுக்குறேனே, அதில் நான் எவ்வளோ நடக்கிறேன். காலையில் வாக்கிங் போகும்போது நடக்கிறேன் நட. அப்போ ஒரு நாளைக்கு நான் 2 அதாவது ஆடியோ கொடுக்கும்போது நடக்கிறது. நான் வீடியோவில் அதிகமாக பேசலைன்னா பேசாத காரணம் எனக்கு ஒரு இடத்துல நிற்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அது இல்லை. நடந்துக்கிட்டே தான் இருப்பேன். நடக்கிறது மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். நான் வீடியோவை காட்டினா எப்படி எனக்கு முன்னாடி ஃபோனை தூக்கிட்டு யாராவது போகணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக. அதனால தான் நான் சொல்கிறேன், நடை உங்கள் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸு. நீங்கள் 10,000 வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 5,000, அட்லீஸ்ட் ஒரு 6,000. இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த தலைவலி, வயிற்று வலி, அந்த வலி, இந்த வலி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வலிகள். இதெல்லாம் நிறைய பேருக்கு நோய்கள் இருந்தால் தான் வரும். பிபி, சுகர் இருந்தால் தான் வரும். ஆனால் இப்போது இதெல்லாம் ஆரம்பித்து தான் அது வருது. எந்த ஒரு நோயும் ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு ஒரு திருடன் உள்ளே குதிக்கிற மாதிரி, ஒரே ஒரு ஓட்டையில் ஒரு நோய் வருதுன்னா அது பல பிரிவுகளாக பிரித்து அது பல விஷயங்களை உங்களை போட்டு படாத பாடுபடுத்தி எடுக்குது. அதனால் இதையும் நாம் முடிவு பண்ணணும். ஸோ என்ன சொல்கிற, மறுபடியும் உங்களுக்கு நோய்கள் சீக்கிரமாக குணமாக போகுது. நீங்கள் ஆரோக்கியத்தை பெற போகிறீங்க. 3 விஷயங்களை நம்ம தொடர்ந்து 3 மாதத்துக்கு செஞ்சால் 4வது மாதத்தில் முதல் வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பிளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பார்த்து நீங்கள் மிகப்பெரிய சந்தோஷம் அடைவீர்கள். இது உண்மையான விஷயங்கள். இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சாய்ராம்கிட்ட என்ன சொல்லணும், அவங்க அந்த ரிப்போர்ட்டை காட்டும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 260 சுகர் இருக்கிற இடத்துல 140. 6 மாத்திரை சாப்பிட்டதில் கிட்டத்தட்ட 2 மாத்திரை. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணால் டாக்டர் மாத்திரையை நிறுத்துறதை தவிர வேறு வழி இல்லைன்னு கவலைப்பட்டதாக சாய்ராம் சொன்னாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இது ஜெனட்டிக்காக வர்றது, தான் தீரும். நான் ஒரே சொல்கிறேன், சாயப்பாவை தாண்டி ஜெனட்டிக்கோ எந்த ஹிட்டோ, சாயப்பா கொடுக்கறது தான் ஹிட்டு, வேறு எதுவுமே ஹிட்டு இல்லை. ரைட்டா? இந்த இடத்துல தான் நம்ம மற்றவங்க கருத்துக்களில் இருந்து நம்ம மாறுறோம். ஏன்னா எல்லோரும் அதான் சொல்லுவாங்க, ஜெனட்டிக்காக இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு இருக்கா, உங்கள் அப்பாவுக்கு இருக்கா? சரி, ஒன்றும் இல்லைங்க. எங்கள் அம்மாவுக்கு இருக்கா, அப்பாவுக்கு இருக்கா, பையனுக்கு வரும்னு சொல்கிறீங்க. சரி, எங்கள் அம்மா அப்பாவோடைய அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்குதானா? இருக்கலாம், இல்லாமல். சரி, அவங்க அம்மா அப்பாவை விட அவங்க அம்மா, அதாவது என்னோட கொள்ளு பாட்டிக்கு கொள்ளு தாத்தாவுக்கு இருக்குதா? இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ ஜெனட்டிக் எங்கே உருவாச்சு? ஜெனட்டிக்னா என்ன பண்ணணும்? மூதையார் காலத்தில் இருந்து, அதாவது இந்த உலகம் தோன்றும் போது இந்த ஆதாம் ஏவான் அவங்களுக்கு சுகரும் பிபி இருந்துச்சுன்னா எனக்கு இருக்கணும். அவங்களுக்கு இல்லாதப்ப எனக்கு மட்டும் எப்படி இருக்கும்? இதுதான் சாயப்பட குழந்தைங்க கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கணும். இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருந்தால் பையனுக்கு வரும், அப்பாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு வரும். சரி, வரட்டும். ஆனால் எனக்கு வராது. ஏப்பா வராதுன்னா சொல்லுங்கள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்ததா? உலகம் படைச்சது யார்? முதல்ல யார் வந்தா? ஆதாம். ஆதாமோட விழா எலும்பில் இருந்து தான் ஏவாள் வந்தாங்க. அங்கே இருந்து தான் அடுத்தடுத்த மனிதர்கள் பிறந்தாங்க. கரெக்டு தானே? அப்போ உலகத்துக்கே தாயும் தந்தையுமா இருக்கிறது ஆதாம் ஏவாள். இது நம்ம பைபிளில் படித்ததானே நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு மதத்தில் எப்படின்னு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அம்மாவும் அப்பாவும் எல்லாருக்கும் ஒருவரே, அவங்க மூலமாக தான் நாம் எல்லாம் பிறந்திருக்கோம். அப்போ அவங்களுக்கு இல்லைன்னா இடையில வந்தது இடையிலே போகணும் தானே. ஏன் இடையில வந்தது இடையில போகலன்னா அதை போகாமல் நிறுத்த வேண்டிய பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். சுகரும் பிபி வந்துருச்சா கண்டிப்பாக உலகத்துக்கு வரும்பா.
இது இட்ஸ் அ ஜெனட்டிக். யா 100% ஜெனட்டிக் தான். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் டாக்டர் சார், நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கீங்க, நீங்கள் படித்ததை தான் நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் படிக்காததை சொல்ல மாட்டீங்க. அதில் என்ன இருக்குதோ அது சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. அது நீங்கள் செய்யுங்க, அது நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க. நீங்கள் பெஸ்ட்டு டாக்டர். சுகர் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா நீங்கள் தான். கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா நீங்கள் தான். கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா அதுவும் நீங்கள் தான். ஏன்னா யாரோ ஒருத்தங்க எழுதுனாங்க, அதை நீங்கள் படிக்கிறீங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் 240னா ஒரு மாத்திரை, 340னா ஒரு மாத்திரை, 440னா ஒரு மாத்திரை, 540னா ஒரு மாத்திரை, 640னா அவன் முடிஞ்சு போயிட்டான், மாத்திரையை சாப்பிட வேண்டாம், நீ நாட்களை எண்ணிட்ட. இதுதான் நீங்கள் கணக்கின் படி சொல்கிறீங்க. எல்லாமே நம்பர்ஸை படி சொல்கிறாங்க. அதே நம்பரை நாம் ஏன் சேலஞ்சை எடுத்துக்கக்கூடாது? எடுத்துக்கிட்டால் ஜெயிக்கலாம். பயந்தா தோற்பது மட்டும்தான் உறுதி. ஸோ வெற்றி வேணுமா போற்று பாரடா எதிர் நீச்சல். ரைட்? அந்த பாட்டை கேளுங்க, எல்லாத்துக்கும் தெளிவுகள் கிடைக்கும் அப்படின்னு சாய்ப்பா கிட்ட உங்ககிட்ட சொல்லி, இனி வர வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் வளம் சேர்ப்பதற்காக மட்டுமே. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பயன்படுத்தணும். ஸோ இப்போ சொல்லுங்கள், நோய் இல்லாமல் வாழ முடியுமா வாழ முடியாதா? சும்மா அழுத்தம் திருத்தமாக நம்பிக்கையோட சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நோய் அப்படின்றது நாம் நினச்சா அதை ஓட ஓட விரட்டலாம், இல்லை நாம் நினச்சா அதை வரவேற்கலாம். ஆனால் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வரவேற்பறதில் ரொம்ப கில்லாடியாக இருக்கும். சுகர் வந்துருச்சா, ஓகேப்பா நல்ல டாக்டரை போய் பார்க்கணும்ப்பா. நம்ம லேபுக்கு போகிறோம், சுகர் வந்துருச்சு, ஓகே 240. லேபில் இருக்கிற சொல்கிறார், சார் சுகர் வந்துருச்சிங்க சார், இனிமேல் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் சார், நல்லா அதை கம்மி பண்ணுங்க சார் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச, ஆனால் அவங்கெல்லாம் பாவம் கமிஷனுக்காகலாம் பண்ணுறதுலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருங்க, சூப்பரான டாக்டருங்க, நல்லா பார்க்குறாருங்க அப்படின்னுவாங்க. இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா சுகர் வந்துட்டா உங்கள் வீட்லேயே வரவே இருப்பாங்க. சுகர் வந்துச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு பார்த்துக்கலாம், மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். எந்த சுகரும் எந்த பிபியும் சரி பண்ணவே முடியாது. ஏன்னா மெயின்டைன் பண்ண மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு மருத்துவம் அப்படின்னா அதை குணமாக்கினா தான் அதை மருத்துவமே தவிர, குணமாக்கினா அது மருத்துவமே கிடையாது. நான் மருத்துவத்துக்கு எதிராக பேசலை. ஏன்னா இன்னைக்கு சுகரையும் பிபியும் மனுஷன் கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பதால தான் மாத்திரை கண்ட்ரோல் பண்ணிச்சு. இல்லைன்னா மாத்திரை இல்லைன்னா மனுஷன் 40 தாண்டி இருக்க மாட்டான், 50 தாண்டி இருக்க மாட்டான். ஸோ இங்கிலீஷ் மெடிசன் எல்லாருக்கும் உதவி செய்யுது, வாழ வைக்குது. ஆனால் எப்படின்னா நோய் வந்துருச்சுனாவே அந்த வேகம் குறையுது. நான் என்ன சொல்கிறேன், அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். அது நிறைய பேரை குணமாக்குது, எதையுமே நான் குறை சொல்லலை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நோய் வந்துருச்சுன்னு மொழிக்கிட்ட மாத்திரை தான் கதின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்துறது தான் நம்ம கடமை. எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்தணும். இப்போ டாக்டர் எந்த ஒரு நம்பர்ஸில் உங்களுக்கு மாத்திரையை அதிகப்படுத்தினாரோ அதே நம்பரில் உங்கள் மாத்திரையை குறைக்கணும். 340க்கு ஒரு பக்கம் மாத்திரைன்னா அது 200 வரும்போது அரை பக்கம் மாத்திரையாக வருமா? அந்த 200க்கு கம்மின்னு கூட வேண்டாம், ஒரு 110 120 வரும்போது கால்வாசி சீட்டு வருமா? அதுக்கப்புறம் சீட்டு இருக்காது, மாத்திரையாக இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம டாக்டர் பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ முன்னோர்கள் வாழும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ வாழும்போது பிரச்சனைகள் அதிகரிப்பதுன்னா அதுக்கு காரணம் வாய்க்குள்ளே என்ன போகுது, வாயில் இருந்து என்ன வருது. இது ரொம்ப முக்கியம். எல்லாமே வாய் தான். உங்கள் பேச்சுக்கள், உங்கள் எண்ணங்கள் எப்படி அவுட்புட்டாக வருது? உங்கள் வாயின் மூலமாக. நீங்கள் கண்டபடியான சாப்பாடை எது மூலமாக சாப்பிட்றீங்க? அதுவும் உங்கள் வாயின் மூலமாக. ஸோ உடலும் மனமும் இது ஒரு இடத்துல ஒரு காமனான விஷயமா இருக்குது. நம்ம பிரகாஷ் பாபு சொல்லும்போது என்ன பேசுகிறோமோ அதான் கர்மா.
என்ன சாப்பிட்றோமோ அதான் கர்மா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து எனக்கு டிஜிஎல் ரொம்ப அதிகமாக இருந்தது. கெட்ட கொழுப்பை இன்னும் ஒரு தாண்டி வேற ஒரு விஷயம் அதில் இருந்தது. அப்போ சொன்ன வார்த்தை எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் வருதுன்னா, நான் எந்த அளவுக்கு ஆழமாக கவனிக்கிறேன். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஏன்னா எல்லார்கிட்டையும் சாய்ப்பாக இருக்காங்க. என்கிட்ட இருக்காங்க, உங்ககிட்ட இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் இருக்காங்க. ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு கொடியாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு விலங்காக இருக்கட்டும், ஒரு பறவையாக இருக்கட்டும், அத்தனை இடத்துலையும் அவர் தானே இருக்காரு. வேற எங்கே இருக்காரு? எல்லா இடத்துலையும் A to Z அவருக்கு தான். அப்போது வாய்க்கு உள்ளே என்ன போகுதோ, வாய்க்கு வெளியில் என்ன போகுதோ, உள்ளே போகிறது உடல் கர்மா, வெளியில் போகிறது மனக்கர்மா. இந்த 2 கர்மாவையும் சரி பண்ணிட்டா எல்லா விஷயங்களும் நமக்கு இங்கே சரியாகிடும். ஸோ திரும்ப சொல்கிறேன், 3 மாதத்தில் உங்கள் நோய்கள் குணமாகும், குணமாகியே தீரும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் வாழ்க்கை இன்னும் மென்மேலும் உயரணும். நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து நீங்கள் இந்த சமுதாயத்தில் மாத்திரையே சாப்பிடாம 100 வருஷத்தை தாண்டி வாழணுன்றது தான் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நிறைவேறுவது அப்படின்றது உங்களுடைய கையில் இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.